திமுக ஆட்சியில யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. அவங்க ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தை தவிர மற்ற யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு ரோட்ல டெய்லி ஒரு நாளைக்கு 3 கொலை 4 கொலை நடக்குது தமிழ்நாட்டில். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அந்த கொலையில கைதாகிறவங்கெல்லாம் 20 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் தான். வேலையில்லா திண்டாட்டம் தமிழ்நாடு முழுவதும் பரவி இருக்கிற கஞ்சா கலாச்சாரத்துல, போதை மருந்து கலாச்சாரத்துக்கு, போதை வஸ்துகளுக்கு அவங்க எல்லாம் அடிக்ட் ஆகி அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லாம இது கூலிப்படைகளாக நிறைய இளைஞர்கள் இன்றைக்கு மாறி வருவது ரொம்பவும் வருந்தத்தக்க விஷயம். தமிழ்நாடு அரசு ஒழுங்காக நடவடிக்கை எடுத்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க வேண்டும். இப்ப சென்னை மாநகர கமிஷனரை மாத்திட்டதுனால ஒன்னும் எந்த சேஞ்ச் வரப்போறதில்லை. இந்த முதலமைச்சர் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன்னு சொல்றாரு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்குங்கிறது உண்மை. யாருடைய உயிருக்குமே இன்றைக்கு உத்தரவாதம் இல்லாத நிலையில 5000க்கும் 10,000க்கும் கொலை பண்ணுகின்ற கேவலமான நிலைமை தமிழ்நாட்டில் இன்றைக்கு வந்திருக்கு. இதை தடுக்கணும். இந்த படிப்படியாகவாது மதுவிலக்கை கொண்டு வந்தால்தான் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக மாறும். முதலமைச்சர் நம்ம மாவட்டத்தை சேர்ந்தவர் அடிக்கடி பெருமையா சொல்லிக்கிறாரு. அவங்க கூட்டணி தானே காங்கிரஸ், அவங்க ஆட்சி தான் கர்நாடகாவில் நடக்குது. அவங்க என்னன்னா தண்ணியும் கொடுக்கல, மேகதாது அணை கட்டுவேன்னு தமிழ்நாட்டு உரிமைகளை பறிக்கிறதுக்கான அனைத்து முயற்சிகளும் செய்யறாங்க. அதற்காக தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் பெறுவதற்கு முதலமைச்சர் கூட்டணி கட்சியான காங்கிரசிடம் பேசி எந்த ஒரு தீர்வையும் வெட்டவில்லை. கல்வியை பொதுப்பட்டியலில் வர்றதுக்கு பொதுப்பட்டியல் இருக்கிறது, மாநில பட்டியல் இருக்கு. சரி, அது சம்பந்தமா நம்ம மத்திய அரசிட்ட கோரிக்கை வைப்போம். சரி, நிச்சயம் கோரிக்கை வைப்போம். திமுக ஓட்டுக்கு 1000 2000 கொடுத்து ஏழை எளிய மக்கள் எல்லாம் விலைக்கு வாங்க மறுத்திருக்காங்க. பாப்போம். இருந்தாலும் அதையும் மீறி ஜனநாயகம் பணநாயகத்தை ஜெயிக்கணுங்கிறது தான் எங்களுடைய விருப்பம். அது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.